அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை சாட்சியாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய உம்முடைய ஆண்டவரே பலத்தாலும் ஞானத்தாலும் கிருபையினாலும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். பவுல் கொரிந்து சபையை பார்த்து பேசுகிறத, கடிதம் எழுதுறத இப்ப நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று அறிந்து அப்படின்னு சொல்றாரு. முந்தின வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட நியாய தீர்ப்பை குறிச்சு நம்ம தியானிச்சோம். நம்ம செய்யற நன்மைக்கு தீமைக்கு ஏற்ற வண்ணமா நியாய தீர்ப்பு பெற போறோம். அதனால நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழணும். அத புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம். ஆண்டவரோட பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். உங்களோட மனசாட்சிக்கும் இந்த கொரிந்து சபை விசுவாசிகளோட மனசாட்சிக்கும் நாங்க வெளியரங்கமா இருக்கிறோம். எதையும் நாங்க மறைச்சு செய்யல. எல்லாமே நாங்க செய்யற ஊழியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல், கொரிந்து சபை பவுல் மூலம் உருவாக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்பாக நாங்க திரும்ப எங்களை பெருசா நினைக்கல, நாங்க சரியானதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நாங்க பெருமை பாராட்டல. இருதயத்தினால் அல்ல, வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே. இது யாரு அப்படின்னா, கள்ள உபதேசம் பண்ணுகிறவங்க. அவங்க இருதயத்துல மேன்மை பாராட்ட மாட்டாங்க, வெளிய பந்தாவா தங்களை பத்தி பெருசா மேன்மை பாராட்டக்கூடிய அவங்களுக்கு எதிரா எங்களை குறித்து, நாங்க செய்கிற ஊழியங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்க செய்கிற காரியங்களை குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டணும்ன்றதுக்காக ஏதுவான காரியங்களை செய்கிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னு சொல்றது பவுல் தன்னையும் தன்னுடைய உடன் ஊழியர்களாக இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்றாரு. நாங்க தேவனுக்காக பைத்தியம் போல இருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காகவே அப்படி இருக்கிறோம். தெளிந்த புத்தி அப்படின்றது ரைட் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப சரியான புத்தி உள்ளவர்களா செயல்படுகிறோம்னா அது விசுவாசிகளான உங்களுக்காக அப்படி செய்கிறோம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கண்ட்ரோல் அஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவரோட அன்பு நம்மளை ஆளுகை செய்யணும். அந்த அன்புக்கு கீழ்ப்பட்டு நம்ம நடக்கணும். அது எங்களை ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், நம்ம எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில மரணம் அடைந்தார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? மரித்தவர்களாய் இருந்தோம், பாவத்துல மரித்தவர்களாய் இருந்தோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல், நம்ம மரித்த நம்மள இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்காரு. மரித்து போன நம்ம வாழ்க்கையில இருந்து உயிர் கொடுத்திருக்காரு, பிழைத்திருக்கோம். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மளை பிழைக்க வச்சிருக்காரு. இனி தங்களுக்கென்று நமக்காக வாழாம தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம்.
நமக்காக இயேசு மரித்தார். நம்ம பாவங்கள்ல மரித்திருந்த நம்மளை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. நம்ம இனி யாருக்காக வாழணும்னா தேவனுக்காக நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். நமக்காக மரித்து எழுந்த இயேசுவுக்காக வாழ்றவங்களா இருக்கணும். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். யாரையும் மாம்சத்தின்படி ஹியூமன் மனுஷன் எப்படி பார்க்கறானோ அது மாதிரி நாங்க பார்க்க மாட்டோம். ஹியூமன் தாட் மாதிரி அவங்கள பார்க்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவ அந்த மாதிரி பார்த்தா, மாம்சத்தின்படி அறிந்தா, உபாகமம் 21:23 சொல்லியிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணம் அடைஞ்சிருக்காரு. அப்ப அவர் சபிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாம்சத்தின்படி யோசித்தோம்னா அப்படி யோசிப்போம். அப்படி யோசிக்க கூடாது. நமக்குரிய தண்டனையை தான் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்கு நம்மளை அர்ப்பணிச்சு அவர் நமக்குள்ள இருந்தா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. இயேசு நமக்குள்ள வந்த பிறகு நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுது. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். இத குறிச்சு புது சிருஷ்டியா மாறிடும். நம்மளோட பேச்சு, நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல்கள் எல்லாம் புதுசா மாறிடுது. பழைய வாழ்க்கை ஒளிந்து போயிருச்சு. அதத்தான் எபேசியர் 4வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து நம்ம புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி புதிதாக்கப்படுகிறோம். இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்ம இதுக்காக எதையும் செய்ய வேண்டியதில்லை. தேவனே நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். இது ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பழைய வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை பாவம் நம்மளையும் தேவனையும் பிரிச்சுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, மற்றவங்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிற, சமாதானம் பண்ணுகிற, தேவனோடு சமாதானம் பண்ணுகிற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உலகத்தாரோட பாவத்தெல்லாம் நினைச்சு பார்க்கறதில்ல. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள பார்க்கிறாரு. அதனால தம்மோடு ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனைய இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால நம்ம எல்லாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதனால நம்மளோட பாவத்தை எண்ணாம கிறிஸ்துவின் மூலமா தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுத்திருக்காரு. ஆனபடினாலே
தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நாங்க கிறிஸ்துவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தேவனால அனுப்பப்பட்ட அவருடைய ஊழியக்காரங்களா இருக்கிறோம். ஸ்தானாதிபதியா இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறாங்க. தேவனோடு சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவனிடத்துல திரும்புங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்க அப்படின்ற சுவிசேஷத்தை சொல்றோம். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சார்பாக அந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்க செய்யறோம். அதனால நீங்க அதை உங்ககிட்ட சொல்றோம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நம்ம தேவனுடைய நீதி ஆகணும் அப்படின்றதுக்காக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவரா இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினை வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நம்ம என்ன இருக்கக்கூடாது? சுய நீதி இருக்கக்கூடாது. நான் இதை செய்யறதுனால நான் நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவருடைய நீதிய நமக்கு தந்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதிய நமக்கு தந்திருக்கிறாரு. அதற்காக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல. பாவத்தை அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மளுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டதுனால எல்லா பாவத்தையும் சுமந்து சிலுவையில சுமந்து தீட்டார். ஏசாயா 59வது அதிகாரம் 53வது அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம், நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். பவுல் சொல்றாரு, நாங்க மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் வெளியரங்கமா இருக்கிறோம், எதையும் நாங்க மறைவா செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நாங்க தேவனுக்கென்று பைத்தியமா இருக்கோம், ஆனா உங்களுக்காக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, சரியான மைண்ட் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த கண்ட்ரோலுக்குள்ள, இயேசுவின் அன்போட கண்ட்ரோலுக்குள்ள நாங்க இருக்கிறோம். நமக்காக இயேசு மரித்தாரு. நம்ம அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம்னா அவருக்காக நாங்க பிழைத்திருக்கிறோம். இனி இயேசுவ மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையதெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. பழைய குணங்கள் நம்மிடத்துல காணப்படக்கூடாது. கிறிஸ்துவை போல நம்ம மாறுறவங்களா இருக்கணும். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. நம்ம அவரோடு சமாதானம் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்யும்படியா நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தாரோட பாவத்தெல்லாம் தேவன் நினைக்கிறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள தம்மோடு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்யும்படியா சொல்லியிருக்காரு. நாங்க பவுல் தன்னை கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதி, ரெப்ரசன்டேட்டிவா
நாங்க அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யறோம். எது சுவிசேஷ ஊழியம்? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்றதுதான் சுவிசேஷ ஊழியம். அந்த ஊழியத்தை நாங்க செய்கிறோம். நம்ம எல்லாம் அவருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியா இருக்கிறதுக்காக பாவம் அறியாத இயேசு நமக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் எல்லா பாவத்தையும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பாவம் அறியாத அவர் நமக்காக எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாங்க புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுத்திகரிப்ப கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க சுயநீதி உடையவர்களா இல்லாம உம்மை விசுவாசிக்கிறதன் மூலம் தேவ நீதியை அடைந்து மக்கு சாட்சிகளாய் வாழ ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒப்புரவாக்கப்பட்ட நாங்க, உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாங்க அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய பலத்தாலும் கிருபையினாலும் ஞானத்தாலும் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.